Hello everyone, welcome to my channel 100% Concept Clear. Next நம்ம correlation ஓட type பார்க்கலாம். So first இங்க வந்து நம்மளுக்கு correlatedனா என்ன அப்படின்னு சொல்றாங்க. So ஒரு variable ஓட changes வந்து இன்னொரு variable வந்து affect பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம correlated அப்படின்னு சொல்றோம். So இதுல நம்மளுக்கு மூணு type இருக்கு. So first one வந்து positive correlation. So correlation coefficient of x and y வந்து equal to plus 1 இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம positive correlation அப்படின்னு சொல்றோம். So நம்மளுக்கு இந்த correlation coefficient கண்டுபிடிக்கிறதுக்கு formulas இருக்கு. So அப்ப நம்ம அந்த formula apply பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற final answer வந்து plus 1 இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம positively correlated அப்படின்னு சொல்றோம். So இதுல நம்மளுக்கு என்ன condition அப்படின்னா so நம்ம ஆல்ரெடியே பார்த்திருந்தோம் ரெண்டு வேரியபிள் இருக்கும் அப்படின்னு. So அந்த ரெண்டு வேரியபிளும் சேம் டைரக்ஷன்ல சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்னொரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகி இல்லை ஒன்று வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த இன்னொரு வேரியபிள் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம பாசிட்டிவ் கோரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் டைப் வந்து நெகட்டிவ் கோரிலேஷன். ஸோ நெகட்டிவ் கோரிலேஷனோட வேல்யூ வந்து -1. ஸோ நம்ம கண்டுபிடிக்கிற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் வந்து -1 அப்படின்னு வந்ததுன்னா அந்த கோரிலேஷன் வந்து நெகட்டிவ்லி கோரிலேட்டட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டு வேரியபிள்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம நெகட்டிவ் கோரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாசிட்டிவ்ல என்ன பார்த்தோம், ரெண்டு வேரியபிளும் வந்து சேம் டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகும். அண்ட் அதுவே நம்மளுக்கு நெகட்டிவ் கோரிலேஷனில் என்னது, ரெண்டு வேரியபிள்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகும்போது இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகும்போது இன்னொரு வேரியபிள் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனாக டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம நெகட்டிவ் கோரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு -1. ஸோ நம்மளோட கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து -1 அப்படின்னா நம்மளோட கோரிலேஷன் வந்து நெகட்டிவ்லி கோரிலேட்டட் அப்படின்னு அர்த்தம். அண்ட் கோரிலேஷனில் தேர்ட் டைப் வந்து ஜீரோ கோரிலேஷன். ஸோ இப்படின்றது நம்மளுக்கு ஸோ நம்மளோட கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து இஸ் ஈக்குவல் டு 0வாக வந்தது அப்படின்னா அதுதான் வந்து நம்ம ஜீரோ கோரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு வேரியபிளோட சேஞ்சஸ் வந்து இன்னொரு வேரியபிளில் எந்த வகையிலுமே அஃபெக்ட் பண்ணலை அப்படின்னா அதுதான் வந்து நம்ம அன்கோரிலேட்டட் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது ஜீரோ கோரிலேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு ஜீரோ கோரிலேஷனோட வேல்யூ வந்து இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ நம்ம வந்து இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் கோரிலேஷன் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாசிட்டிவ் கோரிலேட்டட். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வேல்யூ வந்து +1 அண்ட் பாசிட்டிவ் கோரிலேஷனில் ரெண்டு வேரியபிளும் சேம் டைரக்ஷனில் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம செகண்டாக பார்த்தது நெகட்டிவ் கோரிலேஷன். ஸோ இதோட கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து -1 அண்ட் நெகட்டிவ் கோரிலேஷனில் நம்மளுக்கு ரெண்டு வேரியபிளும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் தேர்ட் டைப் வந்து ஜீரோ கோரிலேஷன். ஸோ ஜீரோ கோரிலேஷனில் நம்மளுக்கு எந்த வகையான கோரிலேஷனும் இருக்காது. ஸோ அதனால் அதோட வேல்யூ வந்து இஸ் ஈக்குவல் டு 0.